எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதித்த அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனின் கட்சி பதவிகள் நேற்று பறிக்கப்பட்ட நிலையில் குள்ளம்பாளையத்தில் இருக்கும் செங்கோட்டையன் வீட்டின் முன்பாக திரண்ட அவரது ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். இல்லை, அதை நீக்கினது ரொம்ப வருத்தத்துக்குரியது தாங்க. அது தலைமையகத்திற்கு முடிவு ரொம்ப கடுமையான முடிவாக இருக்குது. இருந்தாலும் எம்எல்ஏங்கிற நாங்கள் கொடுத்த யாருமே அதை நீக்கிறதுக்கு முடியாது, அதை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் இதை மறுபரிசீலனை செஞ்சு தலைமை நல்ல முடிவு எடுக்கணும்னு நம்புகிறோம். பதவிகள் பறிச்சிருக்கிறாங்க, கட்சியிலேருந்து நீக்கலை சாதனை சம்பளம். அதனால் நாங்கள் எங்களுக்கு போட்ட பிச்சை சாதனை சம்பளம் கொடுத்தது தான் கிழக்கிழ செயலாளர், நான் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற எல்லாம் அவர் போட்ட பிச்சை. அதனால் நாங்களே முன் அவருக்கு இல்லாத பதவி இல்லைங்கிற போது நாங்கள் எனக்கு அந்த பதவி வகிச்சுட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் அந்த பதவி வேண்டாம், நாங்களே முன் தான் அந்த பதவியை ராஜினாமா பண்ணி தலைவர் கையில் சாதனை சம்பளம் கையில் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு அந்த பதவி வேண்டான்னு. சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி இதில் போனோம்னா ஒரு இடம் கூட ஜெயிக்காது. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ தேர்தல் சந்திச்சிருக்கோம், உள்ளாட்சி தேர்தல் சந்திருக்கிறோம், சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிருக்கிறோம். ஒரு தேர்தலில் கூட நம்ம வெற்றி வாய்ப்பு கூடிய எல்லா இடத்துலையும் 500 ஓட்டு 2000 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசம். ஆனால் களங்கத்தை ஒருங்கிணைச்சு செயல்படணுங்கிறது அவருடைய கருத்தை வழியோ, யார் தனிப்பட்ட கருத்து கிடையாது, அது தொண்டனுடைய கருத்து. தொண்டர்கள் சொல்றதுனால தான் அவர்கிட்ட யாரும் சொல்ல முடியல. எடப்பாடி கண்ட எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இவர் ஒரு தைரியமாக எடுத்து தொண்டனுடைய கருத்தை அப்படியே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதுக்காக இவர் நீக்கிட்டேன் அப்படின்னா, இவரெல்லாம் 72 அன்னைக்கே கோவை மண்டலத்தில் பொருளாளராக இருந்து அரங்கநாயக தலைவராக ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் எம்ஜிஆர் பாராட்டு பெற்றவர். அம்மாவுடைய விசுவாசி, அம்மாவுக்கு பல வழியில் முன்னால் நின்று எல்லாம் செஞ்சவர். அவரை போய் எடப்பாடி இங்கே கை கட்டி நின்றவர். தலைவர்கிட்ட நானே நேரில் பார்த்தேன். நீ என்னப்பா படிச்சிருக்கேன்னு கேட்டபோது நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஆள் இவர் நான் பெருந்தலைவரை தூக்குனா நீங்கள் எல்லாம் மக்கள் கொந்தளிப்பாங்களே. எம்ஜிஆர் கட்சியிலிருந்து விளக்கின போது என்ன சொன்னார்? எம்ஜிஆர் நியாயம் கேட்கணும்னு சொன்னார். அது மாதிரி இவர் வன்முறைக்கெல்லாம் இறங்கல, நியாயம் கேட்க போகிறோம். அதில் இந்த தீர்ப்பில் தர்மம் வெல்லும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த நாளிலிருந்து நம்ம அந்த கட்சியில் இருக்கிறோங்க. எங்கள் குடும்பமே அதிமுக கட்சி தான். எப்பவுமே எந்த சூழ்நிலை வந்தாலும் மாறுறதில்லை. ஆனால் நம்ம புரட்சித் தலைவர் அம்மா அவர்களெல்லாம் காப்பாற்றி வச்ச அதிமுக இதையை இவர் எடப்பாடியார் கெடுக்கிறாரு. நம்ம தலைவர் நல்லது தான் சொன்னார், அவர் சொன்னதை கேட்கல. ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டால் தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும், மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். எடப்பாடியார்கிட்ட சொன்னது 10 நாளுக்குள்ளே நீங்கள் இது நல்லது பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னார். அதுக்காக கட்சி பொறுப்புலேருந்து எடுக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. நாங்கள் அதிமுகவுக்கு உயர கொடுக்க தயார் இருக்கிறோம். சாதாரண உறுப்பினர் தொண்டனை மதித்து நீங்கள் கூட 10 நாள் டைம் கொடுத்ததை நீங்கள் ஒரே நாளில் முடிவை மாற்றி அவருக்கு பொறுப்பு கொடுத்து கட்சியெல்லாம் ஒருங்கிணைச்சு வர எலெக்ஷனில் அதிமுக ஆட்சியில் உட்கார்றதுக்கு வழியை தேட சொல்லி வேண்டி விரும்பி கேட்குறேங்க.